ஆன்மீக அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஆனந்த அருள் பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம பல்வேறு தலைப்புகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இப்போ ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கின்ற வரையில் அவர் நல்ல மனிதராக, நல்ல குணங்களை பெற்றவராக வாழ்தல் முக்கியம். அதை பல அறிஞர்கள், பல ஞானிகள், பல சிவனடியார்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒருத்தர் இயற்கையாகவே ஒரு கருணையோடு பிறப்பார். இப்போ கர்ணனை பார்த்திங்கன்னா பிறக்கும்போதே கருணை உள்ளவராக பிறக்கிறார். வள்ளல் பெருமான் பிறந்தபோதே ஒரு கருணை உள்ளத்தோடு பிறந்திருக்கிறார். அதேபோல் பல ஞானிகளை, பல அறிஞர்களை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அந்த மாதிரி இயற்கையாகவே நம்ம ஒருத்தர் நல்லவராக இருக்க முடியும். அது ஒன்று பிறக்கும் பொழுது கடவுளுடைய அருட்காட்சியம், அதே போல் அந்த குடும்பத்தினுடைய வளர்ப்பு. இப்போ வள்ளல் பெருமான் சொல்லுவார், அதாவது எங்கே இயற்கை கருணை உள்ளதோ அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதிம்பார். அப்போ இயற்கையாகவே நல்ல குணங்களோடு எல்லா மனிதர்களும் பிறக்கிறார்கள். அப்படி பிறந்த மனிதர்கள் வாழ்வில் செம்மையாக வாழ்ந்து நம் வாழ்க்கையை முடிக்கிறார்கள். அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் சிறந்த வாழ்க்கைங்கிறத நாம் பல்வேறு மனிதர்களையும் ஞானிகளையும் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். இப்போ நல்ல குணத்தோடு நம்ம வாழணுங்கிறது தான் வாழ்க்கையில் முக்கியம். அப்படி நல்ல குணமாக வாழ்வதற்கு நம்ம பல புண்ணியங்களை செஞ்சுருக்கணும். அது முற்பிறவிலையோ இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க பிறவிலையோ. அதை பட்டினத்தார் அழகாக ஒரு பாடலில் சொல்லுவார். முன்னம் நீ செய்ததவும் முப்பாலும் சேருமின்றி பொன்னும் பனிதிகளும் பூவையும் அங்கே வருமோ, தன்னை சதமாக எண்ணி சற்குருவை நம்பாமல் கண்ணற்ற அந்தகன் போல் காட்சியளித்தாய் நெஞ்சமேன்னு சொல்லுவார். அப்போ நாம் நல்ல ஒரு குணங்களை பெற்றவராக வாழ்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை காலம் முழுவதும் நல்லத வகைகளாகவே நடக்கும். அதை பல்வேறு இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அவை கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம் தானமும் தர்மமும் அவரவர் பிறவிக்குணமும் அப்படிம்பாங்க. அப்போ நல்ல குணங்களோடு வாழக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கணும். அப்படி வாழ்ந்தால்தான் அதற்கு வாழ்க்கைக்கு அர்த்தம். பல பேருக்கு உதவிகரமாக வாழ்ந்தோம், இந்த சமூக பணியை செஞ்சோம். அதன் அடிப்படையில் நம்மளுடைய இறப்பும் நல்லதாக அமையும். அது நம்முடைய இறப்பை எல்லோரும் ஒரு இழப்பாக கருதுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல குணங்கள் நமக்கு தேவை. அப்போ அந்த நல்ல குணங்களை எப்படி நாம் அடைய முடியும், அதற்கு எந்த இறைவனை சென்று சிவதலத்தை வணங்க வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். இப்போ ஒரு மனிதன் நல்லவனாக இல்லைன்னு வச்சுங்க, அவன் நல்லவனாக மாற முடியுமா, நல்ல குணங்களை அடைய முடியுமா அப்படின்னா அடைய முடியும். அதை தான் திருஞான சம்பந்தர் சொல்வார். அதாவது எந்த ஒரு மனிதன் கொலைகாரனாக கூட இருப்பான், கொல்வாரேனும் குணம்பலர் இல்லாரெனேரும் இயம்புவாராயின் எல்லா தீங்கையும் நீங்குவார் காண்பீர் நல்லோர் நாமும் நமச்சிவாயமே என்று திருஞான சம்பந்தர் சொல்கிறார். அப்போ நல்ல குணங்களோட ஒரு மனிதர் வாழுவதற்கு வாய்ப்புகளை நமக்கு இந்த உலகத்தில் இறைவன் அருள் பாலிக்கிறார். அப்போ அந்த எந்த இறைவன் அப்படி அருள் பாலிக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் தில்லை அம்பலத்திலே இருக்கக்கூடிய நடராஜர், தில்லை அம்பலத்தார், பொன்னம்பலத்தார், சிற்றம்பலத்தார், இப்படி பல்வேறு பேர்களை வழங்கக்கூடிய நடராஜர் தான் நமக்கு நல்ல குணங்களை அளிப்பார் என்று நம்மளுடைய திருமுறை சான்றுகள் சொல்லுது. இப்போ பார்த்திங்கன்னா, பிறக்கும்போது கொடுவதில்லை, பிறந்து மண் மீது இறக்கும்போது கொடுபோவதில்லைன்னு பட்டினத்தார் சொல்வார். அப்போ இப்படிப்பட்ட நல்ல ஒரு குணங்களை பெறுவதற்கு நம்ம போய் வணங்க வேண்டிய தெய்வம் எங்கே இருக்குன்னா, எல்லா சிவத்தலங்களும் உண்டு. அதில் குறிப்பாக முற்றிலுமாக நல்ல குணங்களை அடைய முடிவதற்கு அங்கே இருக்கக்கூடிய பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய சிற்றம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற தில்லை அம்பலக்கூத்தன் தான் நமக்கு நல்ல குணத்தை தருவார் என்று திருமுறை சான்றுகளில் குறிப்பாக நம்ம தேவாரங்களில் நம்ம பார்க்க முடியுது. அப்போ எந்த நல்ல குணங்களை அவர் கொடுக்கிறார் அதைத்தான் நான் பார்க்குறோம். நாரும் பூம்புலில் நன்னிய காலியுள் நான்மறை வல்ல ஞான சம்பந்தன் ஊரும் இன்தமிழால் உயர்ந்தார் உரைதில்லை தனுள் ஏறு தொல்புகள் ஏந்து சிற்றம்பலத்து ஈசனை இசையால் சொன்ன பத்திவை கூறுமாறு வல்லார் உயர்ந்தாரோடும் கூடுவாரே என்று திருஞான சம்பந்தர் பாருங்கள். அப்போ உயர்ந்தாரோரும் கூடுவாரே, அப்போ நல்ல குணங்களை நல்லவர்கள் என்று சொல்லக்கூடியவரோட ஒரு தீயவனாயிருக்கவன் அந்த இறைவனை வணங்குகின்ற பொழுது அவரும் அப்படி உயர்ந்தாரோடு சேர்ந்துருவார் என்று திருஞான சம்பந்தர் சொல்கிறார்.
செல்வம் அதிதோய்கின்ற செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் அதிதோய்கின்ற செல்வர்வார் செல்லை சிற்றம்பலத்தில் செல்வன் கடலேத்த செல்வம் செல்வமே என்று அதை திருஞான சம்பந்தன் சொல்கிறார். அப்போ அந்த தில்லை அம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொன்னம்பல கூற்றனை நாம் வணங்கினோம்னா நல்ல குணங்களை நாம் அடைய முடியும் என்று பல்வேறு வகையில் நமக்கு இந்த திருமுறை சான்றுகள் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கோவிலை நாம் போய் வணங்கணும். அப்போ அந்த தில்லை சிற்றம்பலத்துக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஆதி காலத்தில் தோன்றிய ஒரு கோவில் எதுனா அது தில்லை சிற்றம்பலம் தான். இப்போ நாம் எல்லா கோயில்களையும் அந்தந்த ஊர் பெயர் சொல்லி அழைப்போம். ஆனால் கோயில் என்றாலே அது தில்லை தான். அது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் தான். அந்த காலத்தில் கோயில் என்று சொல்லப்பட்டால் அது தில்லை சிற்றம்பலத்தை குறிக்கும். அப்போ எவ்வளவு ஆதியாக அது தோன்றியது என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இறைவன் 5 பஞ்சபூதங்களாக இருக்கின்ற ஆகாயத்திற்கு ஒரு இருப்பிடமாக இருக்கக்கூடிய தில்லை சிற்றம்பலம். நீங்கள் அந்த இறைவன் அருவுருவமற்று உருவமாக இருக்கின்ற சூழ்நிலையிலேயே தோன்றிய கோவில்தான் நம்முடைய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை அம்பலம். அங்கே அந்த சிதம்பர ரகசியத்தை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய அம்மை சிவகாமி அம்மையும் நீங்கள் பார்க்க முடியும். அங்கே தில்லை காளியை பார்க்க முடியும். அருகாமையிலேயே நம்மளுடைய மாணிக்க வாசகர் அங்கே இருந்து தங்கி அதற்கப்புறமாகத்தான் இந்த நடராஜர் சன்னதியிலே அவர் கலந்தது. அதற்கு முன்பு அவர் வசித்த இருப்பிடங்களை கூட நாம் தில்லையில் சென்றால் பார்க்க முடியும். தில்லையை பற்றியான பல்வேறு வகையான பாடல்கள் மூலமாக பல இலக்கியங்கள்லையும் சரி, நம்முடைய தேவாரங்கள், திருவாசகம், இதை போன்று பல்வேறு திருமுறைகள்லையும் தில்லையை பற்றி பல்வேறு வகையான சிறப்புகளை நாம் பார்க்க முடியும். அதை பற்றி நாம் அதிகமாக விவரிக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் எல்லோரும் அறிந்த ஒரு சிவத்தலம்தான் நம்முடைய தில்லை சிற்றம்பலம். இருந்தபோதும் என்ன மாதிரியான நற்குணங்களை அவர் தருவார் என்பதைத்தான் நாம் இந்த பதிகத்தில் அவர் சொன்ன மாதிரி ஈசனை இசையால் சொன்ன பத்திவை கூறுமாறு வல்லார் உயர்ந்தாரோரும் கூறுவாரே. அப்போ என்ன மாதிரி நற்குணங்களை நாம் பெற முடியும் என்று சொன்னால், அன்பை பெற முடியும், அன்பை நோக்க முடியும், அறத்தை செயல்பட முடியும், இன்சொல்லை சொல்ல முடியும், நடுவு நிலைமையை நாம் பேண முடியும், அடக்கமாக இருக்க முடியும், தீங்கு செய்ததிலே நாம் பொறுத்து கொள்ள முடியும், பொறாமை இல்லாத மனிதனாக நாம் வாழ முடியும். அதே போல் வெகாமை, அடுத்தவனுடைய பொருள்களை நாம் கவராமல் இருக்க முடியும், ஒப்பறிவுதல் செய்ய முடியும், ஈகை குணங்களை நாம் பெற முடியும், வாய்மையை நாம் எப்பொழுதும் நிலைநாட்ட முடியும், தீங்கு செய்யாமையை நாம் இருக்க முடியும். அதாவது இன்னா இணைத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறர்கள் செயல் என்று வள்ளுவர் சொல்வதை போல் பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதெல்லாம் இருக்கிற குணத்திலே மிகச்சிறந்த குணம். நீங்கள் ஈகை செய்யலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒப்பறிவு அறிவியல்னாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் மற்றவருக்கு துன்பம் தராதவராக இருந்தாலே இந்த உலகத்தில் மிகப்பெரிய பேறு பெற்றவராக மாறிவிடுவீர்கள் என்று சொல்கிறார். அதைத்தான் வள்ளலாருன்னு சொல்கிறார். தீதி நினைக்கும் பாவிக்கெல்லாம் செய்தாய் பெருங்கருணை என்று வாது நினைத்த மனக்கடையேன் மகிழ்ந்திருந்தேன் எனதனவில் சூதி நினைப்பா என்று தெரிந்திருந்தால் ஏது நினைப்பேன் பாவி உடம்பு எடுத்தேனே என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்போ சூது வாது இல்லாத ஒரு மனிதனாக நாம் வாழ்வதற்கு தில்லை சிற்றம்பலத்தனை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நடைபெறும். அப்போ நாம் இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாக வாழ முடியும், எல்லாராலையும் போற்ற முடியும், எல்லாராலையும் விரும்பக்கூடிய மனிதனாக நாம் வாழ முடியும் என்பது தான் இந்த தில்லை சிற்றம்பலத்து இறைவனை நாம் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை போல் பல்வேறு வகையில் நமக்கு பல இலக்கிய சான்றுகளில் எல்லாத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நாம் தில்லை சிற்றம்பலத்தை பற்றி அதிகமாக நாம் பேச வேண்டியதோ சொல்ல வேண்டியதோ எதுவும் இல்லை என்று நான் கருதுகிறேன். முடிசார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் பிடிசாம்பராய் கண்டு மன்னோடு மன்னாவதைக் கண்டு படிசார்ந்த வாழ்வை நினைவதல்லாமல் தில்லை சிற்றம்பலவாரை எண்ணுவார் இல்லையே ஐயோ என்று பட்டினத்தார் பாடுவார். ஆகவே அப்போ தில்லை சிற்றம்பலத்தை நாம் வணங்கினால் நல்ல குணங்களை நாம் பெற்று வாழ்வில் சிறக்க முடியும், உய்ய முடியும் என்று நான் இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு, அதாவது இந்த கடைசியாக அப்பர் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு பாடலை நான் சொல்லி இதை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அதாவது தில்லை சிற்றம்பலம் கோயிலில் எப்படி எல்லாம் நாம் நினைக்க வேண்டும் என்றால் அணிதினையும் நாம் நினைக்க வேண்டும் என்று எல்லா நேரங்களிலும் அந்த சிற்றம்பலத்தானை அந்த பொன்னம்பலத்தானை நாம் நினைத்தோம் என்றால் நல்ல குணம் அடைய முடியும். அதை அப்பர் பெருமான் மிக அழகாக ஒரு பாடலில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அரியானை அந்தனதும் சிந்தனையானை அருமனையின் அகத்தானை அருவை யார்க்கும் தெரியாத
தத்துவனை தேனை பாலை திகழ்வொலியை தேவர்தம் தங்குவனை மற்றைய கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைக்கடலை குளவரையாக கலந்து நிற்கும் பெரும்பற்று புலியூரானை பேசாத நாட்களெல்லாம் பிறவாத நாட்களே என்று அப்பர் பெருமான் சொல்வதைப் போல நீங்கள் அவனை நினைக்காத நாட்களெல்லாம் உங்களுக்கு பிறவாத நாட்களாக இருக்கும். ஆகவே நீங்கள் அவனை நினைத்து மனதார அங்கே சென்று வேண்டி அல்லது தினந்தோறும் மனத்திலே நீங்கள் நினைத்து கொண்டு வந்தீர்கள் என்றால் அந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு பிறந்த நாட்களாகி நல்லவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து எல்லோராலும் புகழாலும் போற்றப்பட்டு நாம் வாழ்வாங்கு வாழ முடியும் என்று கூறி இந்த பதிவை நான் இத்துடன் முடித்து கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.